ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 2 லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் 2.5 ஆங்கிள் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஆங்கிள் அப்படிங்கிறது ரொம்ப 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 வெரி இம்பார்ட்டண்ட். எப்படி ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ரெண்டு ரேவும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும்போது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஓஏன்னு ஒரு ரே எடுத்துக்கலாம், ஓபின்னு ஒரு ரே எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ரேவும், இப்போ ஓஏ அப்படின்னு ஒரு ரே இருக்கு, ஓபின்னு ஒரு ரே இருக்கு. இந்த ரெண்டு ரேவும் இந்த பாயிண்ட்ல மீட் ஆகுது. ஸோ இங்க ஒன்று ஃபார்ம் ஆகுதுல, அதுக்கு பேர் தான் ஆங்கிள். நம்ம இந்த இடத்த வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டை, ரெண்டு ரே மீட் ஆகி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுற பாயிண்ட்டுக்கு பேரு வெர்டெக்ஸ். இந்த ரெண்டு ரேவும் ஆர்ம்ஸ். ஸோ இது ஒரு ஆங்கிளோட வெர்டெக்ஸ், இது ஆங்கிளோட ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓஏங்கிறது ஒரு ஆர்ம், ஓபிங்கிறது ஒரு ஆர்ம், ஆர்ம் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆங்கிள். ஸோ இங்க இந்த ஓங்கிறது தான் காமன் ஸ்டார்டிங் பாயிண்ட் ரெண்டு ரேக்கும். இப்போ இந்த ஆங்கிளை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னு பார்க்கலாம். ஆங்கிளோட சிம்பிள் இப்படி ஒரு லெசர் பிரேக்கஸ் மாதிரி இருக்கும். பட் லெஸ் தென் பிராக்கெட் நம்ம இப்படி போடுவோம். இது அப்படி இல்லாம எல்லே கொஞ்சம், எல்லோடைய லைன், எல் வந்து ஸ்ட்ரெயிட்டா போடுவோம்ல, பட் இது வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி இப்படி போடணும். அதுதான் ஆங்கிளோட சிம்பிள். ஸோ ஆங்கிள் ஓ, ஆங்கிள் ஓனா இந்த இடத்த ரெப்ரசன்ட் பண்ணும். நம்ம யூஸ்வலா சிங்கிள் கேரக்டரை விட 3 கேரக்டர் சேர்த்து தான் சொல்லுவோம். ஸோ இங்க இந்த ஆங்கிள் நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இந்த ஆங்கிளோட பேர் என்னன்னா ஏஓபி, ஆங்கிள் ஏஓபி ஆர் ஆங்கிள் பிஓஏ, எப்படினாலும் சொல்லிக்கலாம், ரெண்டுமே சேம் தான். இந்த சென்டரா இருக்கக்கூடிய கேரக்டர் அந்த ஆங்கிளோட வெர்டெக்ஸா இருக்கணும், இந்த வெர்டெக்ஸா தான் இருக்கணும். இது ரெண்டும் அதோடைய ஆர்ம்ஸோடைய நேமா இருக்கும். ஸோ பிஓஏனாலும் இந்த ஆங்கிள் தான், ஏஓபினாலும் இந்த ஆங்கிள் தான். ஆங்கிள் வந்து நம்ம முதல்ல நல்லா தரோ பண்ணிக்கணும். அப்போதான் நம்ம டைப்ஸ் ஆஃப் த ஆங்கிள் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். ஸோ ரியல் லைஃப்ல எங்க ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னா நிறைய இடத்துல இருக்கு. ஒரு புக்கை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஓப்பன் பண்ணும்போது, ஒரு சிசர் அப்படி கட் பண்ணும்போது அந்த ரெண்டு பிளேடு கிராஸ் ஆகும் போது ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்ல நம்ம ரியல் லைஃப்ல ஆங்கிள் பார்ப்போம். ஸோ ஆங்கிளை ப்ராப்பரா டிஃபைன் பண்றது எப்படி அப்படின்னா, PQ அப்படின்னு ஒரு ரே இருக்கு. ஸோ இந்த ரேயோட இனிஷியல் பொசிஷன் எதுன்னு வச்சுப்போமே. இப்ப இந்த ரே வந்து மூவ் ஆகும். இந்த ரே வந்து இவ்வளவு தூரம் இப்படியே மூவ் ஆகி அந்த ரே இங்க வந்துடும், விச் இஸ் தி ஃபைனல் பொசிஷன். ஸோ இப்படி இருக்கிற ரே இப்படி ரொட்டேட் ஆகும் போது நமக்கு ஒன்று ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஒரு அமௌண்ட் ஆஃப் டர்ன். நம்ம ஒரு டர்னுக்கு வந்து ஒரு தூரம் திரும்புறோம்ல, இந்த அமௌண்ட் ஆஃப் டர்ன் ஆர் ரொட்டேஷனுடைய ஆர் மெஷர் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஆங்கிள். இது வெர்டெக்ஸ். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ரே இப்படி மாறுச்சுன்னா அப்ப இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுறது தான் ஆங்கிள். ஸோ இந்த மெஷர் ஆஃப் ரொட்டேஷன் இப்படி இருந்து இது இப்படி மூவ் ஆகுதுல்ல, இது இவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்கு, அதுதான் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் இருக்கு. நம்ம அதெல்லாம் ஒன்னொன்னா இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப ஆங்கிள்ஸ்க்கு ரிலேட்டடான ஃபியூ சம்ஸ் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஆங்கிள்ஸ்க்கு ரிலேட்டடான சம்ஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் சம், கேன் யூ ஃபைண்ட் தி ஆங்கிள்ஸ் இன் தி கிவன் பிக்சர், draw the rays forming any one of the angles and name the vertex of the angle. ஸோ கொடுத்துருக்கிற பிக்சர்ல ரேஸ் என்னன்னு எழுத சொல்லியிருக்காங்க அண்ட் வெர்டெக்ஸும் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சைக்கிள் பிக்சர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைக்கிள் பிக்சர்ல இங்க பார்க்கும்போது இது ஒரு ரே, அதே மாதிரி இது ஒரு ரே, சிமிலரா இது ஒரு ரே. நம்ம இதை நேம் பண்ணிக்கலாம். லைக் இங்க வந்து ஏ டி ஏபி சிடி. மல்டிபிள் பாயிண்ட்ஸ், மல்டிபிள் ரேஸ் இருந்தாலும் நம்மள
எனி ஒன் ஆஃப் தி ஆங்கிள் ஃபார்ம் பண்ணக்கூடிய ரேவும் அதோட வெர்டெக்ஸ் தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ரேஸ் வந்து நான் இதை ஏ சம் நேம் பண்ணிக்கிறேன். ரேஸ் டிபி ஒரு ரே, டிசி ஒரு ரே. நிறைய ரேஸ் இருந்தும் நான் ஒரு ஆங்கிள் தான் நான் இப்போ வந்து எய்ம் பண்ண போறேன். அதாவது நான் இந்த ஆங்கிளை எய்ம் பண்ணிக்கிறேன். ஸோ டிபி ஒரு ரே, டிசி ஒரு ரே, இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதோட வெர்டெக்ஸ் என்னன்னு பார்த்தா டி. இப்போ இதே மாதிரி பி சம்க்கும் பார்க்கலாம். இதுலயும் மல்டிபிள் ரேஸ் இருக்கும். ஆனா நான் வந்து இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு ரே, இது ஒரு ரே, இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இதை நான் நேம் பண்ணிக்கிறேன். இதை நான் ஓன்னு நேம் பண்ணிக்கிறேன். இங்க பி, இங்க கியூ. ஸோ இப்போ இதுல ரேஸ் பார்க்கும்போது ஓபி ஒரு ரே, ஓக்யூ ஒரு ரே. அப்ப இதோட வெர்டெக்ஸ் என்னன்னு பார்த்தா பாயிண்ட் ஓ. ஏன்னா ஓபியும் ஓக்யூவும் ஓங்கிற இடத்துல தான் அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சி சம் ஒரு லேடர். இதுலயும் மல்டிபிள் ரேஸ் இருந்தாலும் நான் இதை எடுத்துக்கிறேன். இதை நான் ஓன்னு நேம் பண்ணிக்கிறேன். இதை நான் சி, இதை டின்னு நேம் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் சி, இந்த பாயிண்ட் டி. ஸோ இட் கோஸ் ஆன் லைக் திஸ். இந்த பாயிண்ட்டையும் நேம் பண்ணிட்டேன். இப்போ இந்த சி சம்ல ரேஸ் என்னன்னு பார்த்தா ஓசி ஒரு ரே, ஓடி ஒரு ரே. ரெண்டு ரே மீட் ஆகுற பாயிண்ட் தான் வெர்டெக்ஸ், அதாவது ஆங்கிள் ஃபார்ம் ஆகுற இடம். இது இந்த இடம் ஓ. இப்போ டி சப்டிவிஷன், இது ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. இதுலயும் ரேஸ் எப்படினாலும் எடுத்துக்கலாம். இது ரெண்டு எடுத்துக்கலாம், இது ரெண்டு எடுத்துக்கலாம், எப்படினாலும் எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் இதுவும் இதுவும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை பின்னு நேம் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு ரே போகுது, இப்படி ஒரு ரே போகுது. இந்த இடத்துல பாயிண்ட் ஏ, இந்த இடத்துல பாயிண்ட் சி. ஸோ பிஏ ஒரு ரே, பிசி ஒரு ரே. மல்டிபிள் ரேஸ் இருந்தாலும் எனி ஒன் ஆஃப் தி ஆங்கிள் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பிங்கிற ஆங்கிளை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் வரக்கூடிய வெர்டெக்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் மட்டும் நம்ம எழுதுனா போதும். ஸோ இப்போ இந்த இதில் ரேஸ் என்னன்னு பார்த்தோம்னா பிஏ ஒரு ரே, பிசி ஒரு ரே. வெர்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா பாயிண்ட் பி. ஸோ இந்த பி தான் வெர்டெக்ஸ். இப்போ செகண்ட் சம், draw and label an angle with arms ST and SR. இது ரொம்ப pretty straightforward. ST அப்படின்னு ஒரு ஆர்ம் வேணும், SR அப்படின்னு ஒரு ஆர்ம் வேணும். ஸோ வரைஞ்சிட்டோம், இது லேபிளும் பண்ணிட்டோம், இது ஆர்ம்ஸ். ஸோ இங்கே தான் அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் சம், explain why angle APC cannot be labeled as angle P. ஸோ ஆங்கிள் ஏபிசிங்கிறது ஏபிசி. ஸோ இது ஃபுல்லா இங்க இருந்து இது வரைக்கும். இதை ஏன் வெறும் ஆங்கிள் பின்னு மட்டும் சொல்ல முடியாது அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் அப்படின்னா யூஸ்வலாவே ஒரு பாயிண்ட்டை சுத்தி இப்ப ஆங்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா ஆங்கிள் தான். ஒரு பாயிண்ட்டை சுத்தி இருக்கிறது எல்லாமே ஆங்கிள் தான். ஸோ நம்ம இதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, நம்ம இதுல ரே வரைகிறனால நம்ம இந்த ஆங்கிளை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த பின்னாடியும் ஒரு ஆங்கிள் இருக்கு அஃப்கோர்ஸ். ஸோ இந்த ஆங்கிளை நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்றது இல்லை. நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் படிக்கும்போது அதை பத்தி பார்ப்போம். ஸோ இந்த கேஸ்லயும் இது ஒரு ஆங்கிள் தான், இந்த பக்கம் இருக்கிறது இன்னொரு ஆங்கிள் தான். ஓகே, ஸோ வெறும் ஆங்கிள் பி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது ஃபுல்லா ரெப்ரசன்ட் பண்ணோம். ஆனா ஏபிசின்னு சொல்லும் போது இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆங்கிளை மட்டும் தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ நம்ம இதை எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் அப்படின்னா, ஆங்கிள் ஏபிசி இஸ் காம்பினேஷன் ஆஃப் டூ ஆங்கிள். ரெண்டு ஆங்கிள் சேர்ந்து தான் இங்க வந்து ஏபிசி ஃபார்ம் ஆகுது. டூ ஆங்கிள்ஸ், எந்தெந்த ஆங்கிள்? ஏபிபி அண்ட் பிபிசி. டூ ஆங்கிள்ஸ் ஏபிபி
and angle BPC. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் சேர்ந்து தான் ஆங்கிள் APC ஃபார்ம் ஆகுது. ஸோ angle APC cannot be labeled as angle P because அந்த angle P கிட்ட மற்ற ஆங்கிள்ஸும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த பின்னாடி பக்கம் இருக்கிற ஆங்கிள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ because there are more than one angle at vertex P. ஸோ இந்த P கிட்ட பார்க்கும்போது APBன்னு ஒரு ஆங்கிள் இருக்கு, APC ஒரு ஆங்கிள், BPC ஒரு ஆங்கிள், அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வெளிப்பக்கமா இருக்கக்கூடிய இந்த டாட்டட் லைன்ஸ் அது ஒரு ஆங்கிள். ஸோ 4 ஆங்கிள்ஸ் அந்த இடத்துல இருக்கு. ஸோ ஜென்ரிக்கா ஆங்கிள் P அப்படின்னு சொன்னா அது எந்த ஆங்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ தேர் ஆர் மோர் தென் ஒன் ஆங்கிள் அட் வெர்டெக்ஸ் P. அதனால நம்மளால அப்படி ஜென்ரிக்கா லேபிள் பண்ண முடியாது. இப்போ ஃபோர்த் சம், நேம் தி ஆங்கிள்ஸ் மார்க்ட் இன் தி கிவன் ஃபிகர். ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்கிற ஆங்கிள்ஸோடைய நேம் மட்டும் எழுதணும். வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இப்போ இந்த ஆங்கிள், ஸோ QTR, ஆங்கிள் QTR, ஆர் இது ஆங்கிள் RTQ சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட். இப்போ இந்த பெருசா மார்க் பண்ணியிருக்காங்கல்ல அது அவுட்டர்ல மாறுது, அது RTP ஆர் PTR. இது ரெண்டுமே சேம். ஸோ நான் இங்கே எழுதுவேன் ஆங்கிள் QTR ஆர் ஆங்கிள் RTQ அப்படின்னா இந்த இந்த குட்டி ஆங்கிள் இது மட்டும்தான். இந்த பிகர் ஆங்கிளுக்கு இதுதான் நேம். ஜஸ்ட் நேம் பண்றது ரொம்ப ஈஸி. நம்ம ஆர்ம்ஸ் வச்சு அப்படியே அந்த பேர் கொண்டு வந்துடலாம். முக்கியமா சென்டர்ல வெர்டெக்ஸ் தான் இருக்கணும். எங்க அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கோ அந்த இடம் அதுதான் சென்டர்ல எப்பவுமே இருக்கணும். இப்போ 5th சம் டிஸ்கஸ் பண்ணலாம். 5th சம், mark any 3 points on your paper that are not on line. Label them A, B, C. ஸோ நம்ம A அப்படின்னு ஒரு பாயிண்ட்டும், B அப்படின்னு ஒரு பாயிண்ட்டும், C அப்படின்னு ஒரு பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கலாம். Draw all possible lines going through pairs of these points. அதாவது ஒரு லைன் 2 பாயிண்ட்ல கிராஸ் ஆகி போகணும். ஸோ இப்போ நான் இப்படி வரைகிறேன்னு வச்சுப்போமே, இது ஒரு பாசிபிள். இந்த பாயிண்ட்ஸ் இங்க இருக்கு. அதே மாதிரி இந்த 2 வழியாவும், ஸோ இது 2 வழியாவும் பாஸ் ஆகிற மாதிரி நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு லைன் தான் வரைய முடியும் 2 பாயிண்ட் வழியா அது பாஸ் ஆன் ஆகணும்னா. ஸோ இதை தவிர வேற பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு ஒரு லைன், இந்த 2 பாயிண்ட்டுக்கு ஒரு லைன், இந்த 2 பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டோம். How many lines do you get? ஸோ நமக்கு எத்தனை லைன்ஸ் கிடைச்சிருக்கு? 3 distinct lines கிடைச்சிருக்கு. 3 distinct lines. Name them. ஸோ நம்ம அதுக்கு நேம் பண்ணலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். 3 distinct lines can be drawn from the pair of points ABC. ஸோ ABC அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்ல பேரா நம்ம வச்சு 3 டிஸ்டிங்க் லைன் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த லைன்ஸ் நேம் பண்ணிடலாம். நேம் ஆஃப் த லைன்ஸ் AB, BC, AC. நேம் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின், how many angles can you name using ABC? இப்போ எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு? இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க ஒரு ஆங்கிள், இங்க ஒரு ஆங்கிள். ஸோ தீஸ் 3 points form 3 angles.
இப்போ நேம் ஆஃப் தி ஆங்கிள்ஸும் எழுதிடுவோம். ஆங்கிள் ஏசிபி, ஏசிபினா இது ஏசிபி, இந்த ஆங்கிளை மீன் பண்ணும். அதே மாதிரி ஆங்கிள் சிபிஏ, சிபிஏ அப்படின்னா பிங்கிற ஆங்கிள். இப்போ ஏங்கிற ஆங்கிளை டினோட் பண்ணுறதுக்கு ஆங்கிள் பிஏசி. ஸோ 3 ஆங்கிளும் ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட் them down and mark each of them with a curve. ஸோ 3 ஆங்கிளையும் கர்வ் வச்சு மார்க் பண்ணிட்டோம், ஆங்கிள்ஸையும் எழுதிட்டோம். இப்போ லாஸ்ட் சம். Now mark any 4 points on your paper so that no 3 of them are on one line. Label them A, B, C, D. ஸோ இப்போ நான் 4 இது மார்க் பண்ணணும். அதாவது A, B, C, D. ஏன்னா 3 அட்லீஸ்ட் அந்த அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 3ஆவது ஒரே லைன்ல இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. 2 இருக்கலாம், பட் 3 இருக்கக்கூடாது. இப்போ லேபிளும் பண்ணியாச்சு. Draw all possible line going through pairs of these points. சேம் இந்த சம் மாதிரி. அப்ப all possible lines பார்த்தா இந்த BC-யை கனெக்ட் பண்ணணும். இது ஒரு லைன். AD-யை கனெக்ட் பண்றது ஒரு பாசிபிலிட்டி. AB-யை கனெக்ட் பண்றது ஒரு பாசிபிலிட்டி. CD-யை கனெக்ட் பண்றது ஒரு பாசிபிலிட்டி. 4 லைன் வரைஞ்சாச்சு. அது போக இந்த ஏங்கிற பாயிண்டையும் சிங்கிற பாயிண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரையலாம். அதே மாதிரி பிங்கிற பாயிண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன். இதை தவிர வேற எந்த பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா ஏவை பியோட டியோட சியோட ஜாயின் பண்ணிட்டோம். சேம் பியையும் ஏ கூட சி கூட டி கூட ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ எல்லா பாயிண்ட்ஸையும் பேர் பண்ணியாச்சு. டோட்டலா பார்த்தா 6 லைன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எழுதிக்கலாம் 6 distinct lines can be drawn from the pair of points ABCD. ஓகே, ஸோ ABCD யூஸ் பண்ணி 6 டிஃப்ரெண்ட் லைன்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ நேம் ஆஃப் த லைன்ஸ், ஏன்னா நேம் தெம் கொடுத்துருக்காங்க. AB ஒரு லைன், BC ஒரு லைன், CD ஒரு லைன், AD ஒரு லைன். இது போக டயகனலா இருக்கக்கூடிய AC ஒரு லைன், BD ஒரு லைன். How many angles can you make using ABCD? So எத்தனை ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ரைட் them all down and mark each of them with a curve. எல்லா ஆங்கிள்ஸையும் எழுத சொல்றாங்க. எல்லா ஆங்கிளும் கர்வ்ல மார்க் பண்ண சொல்றாங்க. ஸோ இங்க ஒரு ஆங்கிள், இங்க ஒரு ஆங்கிள், அதே மாதிரி இங்க ஒரு ஆங்கிள், 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 இங்க ஒரு ஆங்கிள். இப்போ வந்து சின்ன சின்ன ஆங்கிளும் எழுதிட்டோம், பெரிய ஆங்கிளையும் மார்க் பண்ணிடலாம். தட் இஸ் இது ஃபுல்லா ஒரு ஆங்கிள், அதே மாதிரி இங்க ஃபுல்லா, இங்க ஃபுல்லா, இங்க ஃபுல்லா. இப்போ நம்ம நேம் எழுதிடலாம். முதல் ஏ பார்ட் முடிச்சிருவோம். டிஏபினா இந்த ஃபுல் பெரிய ஆங்கிள். அதுக்கப்புறம் இந்த சைடு உள்ளது டிஏசி. அப்புறம் இந்த ஏ பார்ட் சிஏபி. ஸோ ஏங்கிற வெர்டெக்ஸ்ல மட்டும் 3 ஆங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எல்லா பாயிண்ட்ஸுக்கும் எல்லா வெர்டெக்ஸ்க்கும் 3 ஆங்கிள்ஸ் வரும். இப்போ பி பத்தி பார்த்தோம்னா ஏபிசி. ஸோ இந்த பி ஃபுல்லா வரும், த பிகர் ஒன். இப்போ இந்த அப்பர் பார்ட் ஆஃப் பி வேணும், ஏபிடி, அதோடு திரும்பிக்கணும். அப்புறம் இந்த லோவர் பார்ட் ஆஃப் பி டிபிசி. இது ஆங்கிள் டிபிசின்னு சொல்லலாம், சிபிடின்னு சொல்லலாம். ரெண்டுமே சேம் தான். சிபிடினாலும் இந்த லோவர் பார்ட் தான் வரும். வெர்டெக்ஸ் நடுவில் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ சிக்கு பிசிடி பிகர் ஒன், இந்த லோவர் பார்ட் ஆஃப் சிக்கு பிசிஏ, அப்பர் பார்ட் ஆஃப் சிக்கு ஏசிடி. ஸோ தட் ஏல ஆரம்பிச்சு இப்படி ஏ வந்து சி அப்படியே டிக்கு போயிடும். ஸோ அந்த சியோடைய இந்த அப்பர் பார்ட் கிடைச்சிரும்.
ஃபைனலாக வேர்டெக்ஸ் டியை சுற்றி இருக்கக்கூடிய 3 ஆங்கிள் ஏடிசி, அப்பர் பார்ட் ஆஃப் டி ஆர் இந்த பார்ட் ஏடிபி, சி கிட்ட இருக்கக்கூடிய இந்த பார்ட் ஆஃப் டி பிடிசி. ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம். இதோட நம்ம இந்த டாபிக்கு ரிலேட்டடான டெக்ஸ்ட் புக் சம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.